விஜய் டிவில இப்ப எத்தனை சீரியல் வந்திருந்தாலும் இந்த ஒரு சீரியலுக்கு மாசு அதிகமாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் போன வாரம் ப்ரோமோ எல்லாம் தெறிக்க விட்டாங்க, இந்த வாரம் அதை விட தெறிக்க விட்டுருக்காங்க. வேற என்ன சீரியலுங்க, அழகே அழகு சீரியல் தான். உங்களுக்கும் இந்த சீரியல் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சீரியல்ல பேருக்கு ஏத்த மாதிரி இவர் இருப்பாருன்னு பார்த்தா கடைசியில அம்மா பிள்ளையா இருக்காரு. நிஜத்துலயும் இவர் அப்படிதானா, வேற யாருங்க, பாக்யராஜ் தான். சோ அழகே அழகு சீரியல்ல பாக்யராஜா நடிகர் தெரியுமா, அவரை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். விஜய் டிவில பல சீரியல்கள் போயிட்டு தாங்க இருக்கு. அதுவும் சிறகடிக்க ஆசையெல்லாம் ஆரம்பிச்ச புதுசுல வேற மாதிரி எல்லாருமே ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க, கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த சீரியலோட ட்ராக்கிங்கே மாறி ஒரு மாதிரி இப்படி போய் அப்படி போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஆனா சமீபத்துல வெளியாகி கடந்த 6 மாதங்களுக்கா நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னா அழகே அழகு சொல்லலாம். இந்த சீரியல் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஹோப்போடு தான் ஆரம்பிச்சது. ஏன்னா 2 மருமகள், அந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா விஜய் டிவில தனித்தனியாவே சீரியல் லீடா பண்ணிருக்காங்க. இப்ப 2 பேருமே ஒரே சீரியலா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 2 ஹீரோயினையும் ஒரே சீரியல்ல வச்சு எப்படி இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த நிலையில பெரிய மருமகளா அன்ஷிதாவும் சின்ன மருமகளா நக்ஷத்ராவும் நடிக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்க அப்பாவியான மருமக, பட் எல்லாமே தெரியும், குடும்பத்துக்காக எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நக்ஷத்ரா படிச்சவங்க, எல்லாமே தெரியும், பட் இவங்கள மாதிரி அமைதியா போகாம எல்லாத்துக்குமே கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஆக மொத்தம் இந்த சீரியல் இல்லையா. இதுல அன்ஷிதா தான் மலர் அப்படின்ற கதாபாத்திரத்துல மூத்த மருமகளா பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு கணவரா நடிக்கிறவர் தான் குணா குமரன் அப்படின்னே சொல்லலாம். குணா குமரன் அப்படின்றது தான் இவளோட சமூக வலைத்தளத்துல இவரோட பெயராவே வச்சிருக்காரு. அண்ட் இந்த சீரியல்ல பாக்யராஜ் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. பேருக்கு ஏற்ற மாதிரி இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் மாதிரி சில நாட்டியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாரு, கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பாரு அப்படின்னு பார்த்தா, அண்ட் இவரோட கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப அமைதியா, ஒரு அம்மா பையனாட்டும் அப்பா பையனாட்டும் ரொம்பவே அமைதியா இருப்பாரு. பொண்டாட்டிக்கு அவ்வளோ அநியாயங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சும் குரல் கொடுக்கவே மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்துல தான் நடிச்சிருப்பாரு. சில டைம் நமக்கே டென்ஷன் ஆகும், என்னடா மனுஷன் பொண்டாட்டிக்கு எதுவுமே கேட்கவே மாட்டான், ஒரு சப்போர்ட்டே பண்ண மாட்டான் அப்படின்னு ஆடியன்ஸே ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த அழகு அழகு சீரியல் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரிங்க, இந்த குணா குமரன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சென்னையை சேர்ந்தவர் தான். சின்ன வயசுல இருந்தே நடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. அம்மா அப்பா இவர் மட்டும்தான். ரொம்ப அழகான ஒரு குடும்பம் அப்படின்னே சொல்லலாம். இவர் சீரியல்ல மட்டும் கிடையாது, நிஜத்திலுமே ஒரு அம்மா பையனா தாங்க இருக்காரு. அண்ட் ஒவ்வொரு மதர்ஸ் டேக்கும் கண்டிப்பா இவர் தவறுனதே கிடையாது. அவங்க அம்மாவோட போட்டோஸ் போட்டு ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா அப்படின்னு விஷ் பண்ணாம இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அன்னையர் தினத்துக்கு முக்கியம் கொடுக்கறாரு. அந்த அளவுக்கு அம்மா மேல அப்படி ஒரு பாசமா தான் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பார்த்தோம் அப்படின்னாலே இவரோட திரைப்படங்களும் இவங்க அம்மா அப்பா கூட எடுத்த படங்களும் தான் அதிகமா அவர் ஷேர் பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பையனாதான் இவர் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சரி, எப்படி இவர் இந்த சீரியல் உலகில் வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு சின்ன வயசுல இருந்து நடிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கிறதுனாலே காலேஜ் படிக்கிறதுல இருந்து நிறைய யூடியூப்ல எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சாரு. சின்ன சின்ன வெப் சீரிஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா நிறைய ஓடிடி தளங்கள்ல பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னும் சொல்ல போனா நிறைய திரைப்படங்களையுமே சில கதாபாத்திரங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிச்ச மதுரை வீரன் திரைப்படத்துல கூட ஒரு சின்ன கதாபாத்திரத்துல வருவாரு. அண்ட் இவரோட லைஃப்லயே மறக்க முடியாதது, இவர் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஹீரோவா பார்த்த விஜயகாந்த் சார் அவர்களை நேர்ல பார்த்ததுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்களோட மகான் திரைப்படத்திலயுமே ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சின்ன வயசுல அழகா சொன்ன நம்ம ஆட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்டிஆர் அவர்கள் கூடயுமே ஈஸ்வரன் திரைப்படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல அவர் நடிச்சிருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2K லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு திரைப்படத்துல ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாவே ஃபுல்லாவே வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இவர் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய வெப் சீரிஸா பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஃபார் எவர், மாடர்ன் ராகம், மறுபதி நீயடி, தி இன்விடேஷன், மதுரை பையன் டு சென்னை பொண்ணு, இந்த மாதிரி பல சீரீஸ் பண்ணியிருக்காரு. இதுல இந்த மதுரை பையன் டு சென்னை பொண்ணுலாம் பயங்கர ஹிட்டான ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயுமே ஒரு நடிச்சிருக்காரு. இப்படி இவர் என்னதான் யூடியூப்ல பல பரிச்சயமா இருந்தாலுமே இப்போ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அக்கா தங்கச்சி அப்புறம் நம்ம பாட்டிக்கெல்லாம் பாக்யராஜ் தெரிஞ்சிருக்கு, அதாவது குணா குமரனை தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த
அழகே அழகு சீரியல் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம், வெப் சீரிஸ் இதெல்லாம் பார்த்துதான் இவருக்கு சீரியல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பை அவர் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட போயிட்டு அழகே அழகு சீரியல் பாக்யராஜ் தெரியுமான்னு கேட்டா தெரியுமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவர் வந்து வளர்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ப்ரோமோல வந்துட்டு மாமியார் அசிஷுவல் ஒரு குடும்பக்கார மாமியார் மதியம் என்ன பண்றாங்க, போய் துணிமணியெல்லாம் வாஷ் பண்ண சொல்றாங்க. அதுல அண்டர்வேர்ஸும் இருக்கு, அண்டர் கார்மெண்ட்ஸும் இருக்கு. அதை வந்து மதியம் துவைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. மலரும் நீங்க பண்றதுலாம் ரொம்ப தப்பு மாமியாரே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பப்ளிக்கா ஹால்ல உட்காந்து பேசும்போது எப்பொழுதும் போல மலருக்கு அகெயின்ஸ்டா அவங்க மாமியார் பேசும்போது பாக்யராஜ் வந்து அமைதியா இருப்பாரு. இல்லைன்னா மலர் அமைதியா போன்னு சொல்லுவாரு, வாயே திறக்க மாட்டாரு. ஆனா இந்த தடவை என்ன சொல்லிட்டாரு, மலருக்கு பக்கத்துல நிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது மலருக்கு ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறாரு. அவங்கவுங்க அண்டர் கார்மெண்ட்ஸ் அவங்கவுங்க துவைக்க வேண்டியதான், எங்களுது நாங்க துவைச்சுக்கிறோம், அப்பாவோட அண்டர் கார்மெண்ட் அப்பாவே துவைச்சுக்க சொல்லுங்க, இது எதுக்கு வந்து எங்க பொண்டாட்டி இங்க துவைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அண்ட் இந்த ப்ரோமோ தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல மலரும் பாத்தீங்கன்னா, என்ன பாக்யராஜ் முதல் முறையா பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, சூப்பர் சூப்பர் அப்படின்னு கொஞ்சம் ஒரு வீடியோவும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ப்ரோமோ பார்த்தா அத்தனை பேருமே அவ்வளோ வரவேற்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது ஒரு சின்ன சீன் தான். இவ்வளோ நாளா வாயே திறக்காத ஒரு புருஷன் இன்னைக்கு தான் பொண்டாட்டிக்காக அம்மாவை எதிர்த்து வாயை திறக்கும் போது அது சீரியல்ல மட்டும் இல்லாம சீரியலை தாண்டி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய விமன் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுது. அப்ப எங்க வீட்லயே இப்படிதான் வாயை திறந்து இந்த ஒரு வார்த்தை பாக்யராஜ் சொன்னதுக்கு எவ்வளோ சந்தோஷமா ஆடியன்ஸே ஃபீல் பண்றாங்க. அந்த அளவுக்கு இந்த சீரியல் வந்து ஒருத்தரோட 1-to-1 கனெக்டிவிட்டியா விமனோட லைஃப்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போலதான் போன வாரம் இந்த சீரியல்ல ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. மதிய வந்து அவரோட கணவர் அடிச்சிருவாரு, பதிலுக்கு வந்து மதியம் அடிச்சிருவாங்க. இது பயங்கர மீம் மெட்டீரியலா மாறி சோசியல் மீடியால ஒரு பயங்கர சென்சேஷனை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே சென்சேஷனை இந்த வாரத்துக்கான ப்ரோமோ வந்து ஏற்படுத்திருக்கு. தொடர்ந்து இந்த சீரியல் மேல ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஹோப் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப இந்த சீரியல்ல சன் டிவி எதிர்நீச்சல் சீரியல் கூட அவங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எதிர்நீச்சல் சீரியல் டேரக்டர் கொஞ்சமா வந்து கத்துக்கோங்க, பெண்களை ஆண்கள் இப்படிதான் பண்ணுவாங்க, ஆனா அவங்க எதிர்த்து எப்படி போராடுறாங்க, பெண்களுக்கு வந்து ஆண்கள் எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த அழகே அழகு சீரியலை எப்படி காட்டுறாங்கன்றத பாருங்க, தயவுசெய்து வந்து கத்துக்கோங்க. இந்த சன் டிவில போகக்கூடிய எதிர்நீச்சல் சீரியலை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சீரியல் கம்பேரிட்டிவிட்டிலேயே போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு செம்மையான சீரியலா தான் இந்த அழகே அழகு சீரியல் இருக்கு. அண்ட் இதே போல இந்த சீரியல் வந்து தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா டிஆர்வில நம்பர் 1 ஆகும், விஜய் டிவில ஒரு நல்ல பேர் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். விஜய் டிவிக்கு அடுத்த ஒரு பேர் போன சீரியலா தான் இந்த அழகே அழகு சீரியல் இருக்க போகுது. அவ்வளவு ஹோப்ஸ் இருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஜய் டிவி அவார்ட்ஸ்ல எல்லாம் அழகே அழகு சீரியல்ல இருந்து நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த சீரியல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இந்த சீரியல்ல நடிச்சக்கூடிய கதாபாத்திரங்கள்ல வேற யாரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதே கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அவங்களோட பயோகிராஃபியை கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் நம்ம சனி சமூகம் வீடியோல பாப்பீங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.